And then hi friends. ஸோ அந்த இடத்துல பாருங்களேன், சூப்பராக இருக்கு. வாவ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், என் கையை நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், புது க்ளவுஸு சூப்பராக இருக்கா. அண்ட் தென் அந்த மலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த டீ பிளான்டேஷன்ஸ்க்கு அதெல்லாம். ஸோ இப்போ தான் வெட்ட வெளியாக இருக்குல்ல, அந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் வெட்ட வெளியாக இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்கும், ஏன்னா எங்கள் ஊருக்கு போகிற வழி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு போன வீடியோஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கில் 4 இண்டிகேட்டர்ஸ். ஸோ எப்படின்னா நார்மலாக வர ஹாலோஜன் பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதை நம்ம ஹசார்ட் லைட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் பேரலாக எரியுறது, அதை இன்றைக்கி பண்ணி போகிறோம். சூப்பராக இருக்குது. ஸோ அதை அந்த மாடிஃபிகேஷன் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ஆஃப் ரோடிங். ஸோ நல்லா ஒரு பைன் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. நார்மலாக வீட்டில் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த இடத்துல பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ முன்னாடி தெரியல, அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி உங்களுக்கு அந்த மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் தென் இந்த மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி பர்சன்டேஜ் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டியிருக்கோம். அது இந்த இடத்துல நிப்பாட்ட நான் தான் கஷ்டப்பட்டேன், ஏன்னா கொஞ்சம் சர்ஃபேஸ் அன்ஈவனாக இருந்துச்சு. இப்போ சுற்றி பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ட்ரீஸ் தான். பார்த்து உங்களுக்கு வியூ பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கிராமம் கூட இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் நான் ஏன் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எதுவுமே எல்இடி வராது, எல்லாமே ஹாலோஜன் தான். ஸோ நான் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்இடி கெட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 550 வரும். ஸோ இப்போ லைட் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டே டைமில் எப்படி, நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்க அழகாக இருக்குன்னு வைங்களேன், தூரத்தில் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பேக் சீட் ரிமூவ் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம டூல் கிட், வண்டியோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அது ஹெல்மெட் லாக்கு. யாரும் நம்பி வைக்க முடியல பாருங்கள், சொசைட்டி எப்படி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபிக்ஸ் பண்ண போகிற இடம். ஸோ இங்கேயே இந்த சுவிட்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கான தனியாக வீடியோ பண்ணுறேன், ஏன்னா அது பெரிய ஹிஸ்ட்ரி சொல்கிறது. ஸோ இந்த ஒயர் வந்து நம்ம டெயில் லைட் நம்பர் பிளேட் கூட இண்டிகேட்டரை அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 ஒயரில் தான் இப்போது மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம், சொல்கிறேன் என்னென்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்சை இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயரிக்க உள்ள வழியாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அந்த ஒயரு. ஸோ டேங்க்கு அடியிலே எடுத்துருக்கேன். இந்த ரிமூவ் பண்ணிங்கன்னா டேங்க் வழியாக எடுத்துடலாம், சின்ன ஒயரு. ஸோ இதோடய கொண்டு வந்து பின்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஒயர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லை, இதோ உள்ளே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எஸ், இதோ உள்ளே உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த ஒயரிங். நான் கொஞ்சம் பெரிய ஒயரிங்காக எடுத்திருக்கேன், ஏன்னா ஸோ நம்ம கட் பண்ணுவோம், அதுக்காக நான் பெரிய ஒயரிங்காகவே எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல டேப் போட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 2 ஒயர் தான். ஸோ இதில் தான் மேஜிக் இருக்குது. ஸோ வாங்க இதில் எப்படி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் ஒயர் அன்ப்ளக் பண்ணிட்டு இந்த க்ரே கலர் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு நேராக இந்த ஒரு ஒயரை ப்ராப்பராக உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒயர் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி, ஏன்னா நம்ம அது கிளாம்ப் போடும்போது கிளாம்ப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு பார்த்து தெரியும், இன்றைக்கி இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். தென் அதே சேம் க்ரே கலர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரே கலர் ஒயரிங்க்கு நேராக தான் இந்த ஒயரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் ப்ளக்கில் உங்களுக்கு இந்த க்ரீன் ஒயர் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? எஸ். ஸோ அந்த இதுக்கு நேராக, அந்த ஹோல்ஸுக்கு நேராக இந்த ஒயரை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடணும். சின்ன ஒர்க்கு தான். ஸோ இந்த ப்ராப்பராக இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும். லைட்டாக கஷ்டமாக இருக்குது போட. ஸோ இந்த இடத்தை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
அண்ட் தென் இதோட சாக்கெட் க்ரீன் கலர். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியில் டேப்பிங் பண்ணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் இண்டிகேட்டர் போட்டு பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டருக்கு வந்து அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போது நார்மலாக இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு டைம் நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணால் இப்போ ரெண்டுக்குமே நம்மளுக்கு பேட்டரியிலன்னு பவர் சப்ளை ஆகும். ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 4 இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு எரியுது இப்போது. அண்ட் தென் அட்லாஸ்ட் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் செலோ டேப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வண்டியை கழுவோம், இல்லை மலையில் நிப்பாட்டுவோம். ஸோ தண்ணி பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது. அதனால் நல்லா ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சது தெரியும்னா நம்ம 2 ஒயர் வரும் சுவிட்சில். ஒரு ஒயர் இந்த கிரே கலரோட ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து க்ரீன் கலர் ஒரு ஒயர் வரும். ஸோ அந்த இடத்துல ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இண்டிகேட்டரும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி டேப்பிங் பண்ணிடுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் வெளியில் தெரியும், அங்கே தனிப்படாமல் இருக்கிறதுக்காக டேப்பிங் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக டேப் பண்ணிடுங்க. இல்லை நம்ம லாங் ட்ரிப்பில் இருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். ஸோ ப்ராப்பராக டேப்பிங் பண்ணிக்கோங்க. தென் முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் தண்ணிப்படாத மாதிரி இந்த ரப்பர் கேஸிங்கக்குள்ளே வச்சு, ஸோ இந்த ரப்பர் கேஸிங் கிழிஞ்சிருக்கு. ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மழை தண்ணி படாமல் இருக்கும். அண்ட் தென் அவ்வளோதான். திங்ஸ் எல்லாம் உள்ள வச்ச அப்புறம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது சீட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் எடுத்து ஓரமாக வைப்போம். அண்ட் தென் இப்போது சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இண்டிகேட்டர் போட்டு காட்டுற பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்து நினைக்கிறேன், பிரைட்னஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் எல்இடி இண்டிகேட்டர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பல்பு உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதெல்லாம் பார்க்கவும் அழகாக இருக்கும், பிரைட்னஸ் அதிகம். தென் இப்போ ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா சிங்கிள் டைம் அந்த எந்த பக்கம் போகிறோமோ அங்கே மட்டும் எரியுது. அண்ட் தென் அந்த அழகான இடத்துல எனக்கு கிளம்பியாச்சு. நானும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தோம். சரி சும்மா இந்த மாதிரி வீடியோ பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ வீட்டில் பண்ணுறதை விட இந்த இடத்துல பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து பண்ணலான்னு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மாடிஃபிகேஷன் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸும் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸோட நைட் வியூ வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.